ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சோழனும் நிலாவும் நடந்து போகிற மாதிரி ஓடுற மாதிரிலாம் நான் போகிறேன்டா, நீ வீடியோ எடுறா அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார் பல்லவன்கிட்ட. பல்லவனும் சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவார் இல்லைங்களா. இப்போ எப்படி எடுத்துருக்குற காமிடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவும் யார்கிட்ட கேட்பாங்க, பல்லவன்கிட்ட கேட்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சேரனும் பாண்டியனும் ஜாயின் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், என்ன சூப்பராக எடுத்துருக்குறான் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காமிக்கும்போது, பரவாயில்லடா, செம டேலண்ட்டாக தான் இருக்கிறான், நல்லா பொறுமையாக அழகாக எடுத்துருக்குறான் அப்படின்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் என்ன சொல்லுவான்னா, நான் வேறு எங்கன்னா லொக்கேஷன் இருக்கா, நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பாருடா இன்னும் சூப்பராக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு இவர் போவார். போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஒத்தையடி பாதையில் இந்த இடத்துல போனால் தேன் வாங்கிக்கலாம், எடுக்கிறவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால் சரி, நம்ம ஒரு 1/4 மணி நேரத்தில் ஓடி போய்ட்டு ஒரு கிலோமீட்டர் இல்லையா, ஓடி போய் வந்தால் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுவார். போயிட்டு அந்த ஆளுங்களை பார்த்துட்டு ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு அந்த தேனியும் வாங்கிட்டு வர வழியில் 2 பாதையாக இருக்கிறதுனால அவருக்கு சோழனுக்கு எந்த வழியில் வந்தான்றது தெரியாத என்ன பண்ணுவார், மிஸ் ஆகிடுவார். அங்கே எல்லாம் தேடின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோவுக்கு இடம் பிடிக்கிறேன்னு பார்க்குறேன்ட்டு போனால் இன்னும் வரவே இல்லையே, எங்கன்னா இருக்கிறானா பாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் தேடுவாங்க. அப்புறம் எங்கன்னே தெரிலண்ணே, ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இங்கே டவரும் வேறு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே தேடின்னு இருப்பாங்க. உடனே சோழனுக்கு கோவம் கத்த ஆரம்பிச்சிடுவார். ஒழுங்காக இங்கே எடுக்கிறத விட்டுட்டு இவன் எங்கே போய் தொலைஞ்சான், இவனை இங்கே எங்கே போய் தேடுறது, அப்படி கிடைக்கலனா போலீஸில் தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு சேரன் டேய் கம்முன்னு இருடா, அதெல்லாம் சொல்லி பயமுறுத்தாதடா, இங்கே தான் எங்கன்னா இருப்பான்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுவாங்க. எல்லோரும் மாற்றி தேடும்போது அங்கே டவர் கிடைக்காதனால நம்ம எங்கேயும் போயிட்டு தனித்தனியாக தேட வேணாம், எல்லோரும் ஒன்றாவே தேடுவோம், எல்லோரும் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு உடனே சோழனுக்கு கோவம் எல்லாம் உன்னால் தான் இப்போ ஒழுங்காக அவன் வீட்டில் இருந்திருப்பான், இப்போ தேவையில்லாத எல்லாருமே குடும்பமாக இப்போ அவனை மிஸ் பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்குறோம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி தான் சோழன் நிலாவை திட்டுவார். அதுக்கப்புறம் சேரனும் சரி இப்போ சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சரி பாண்டி, நீங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருங்க, மிஸ் ஆகிடாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டு இருப்பார். பல்லவன் கூப்பிட்ற குரல் கேட்டு பாண்டியன் என்ன பண்ணுவார், அங்கே தேட போகும்போது அவன் வாய்ஸ் வர இடத்துல பாண்டியன் தேடிகிட்டே போயிட்டு பல்லவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் சோழனுக்கு கோவம் எங்கடா போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார், திட்ட ஆரம்பிச்சிருவார். உடனே சேரனுக்கு கோவம் வந்துடும். சும்மா அவனை திட்டின்னு இருக்காதுடா, அவனை சின்ன பையன் பயந்து போயிருக்கிறான்னா நீ எதுக்கு திரும்ப அவனை திட்டிகிட்டே இருக்கிற, அவனே பயந்து போயிருக்கிறான், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ உன் விஷயத்தில் தலையிட மாட்டான் அவன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து பல்லவனை கூட்டின்னு போவாங்க. உடனே சோழன் என்ன சொல்லுவார்னா, நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் என்ன சொல்கிறாரு பாரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு நிலா என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத அந்த மாதிரிலாம் சொன்னீங்க, நைட்டு ரூம் கதவு தட்டினா இப்போ காலையில் மிஸ் ஆகிட்டான்ட்டு இதெல்லாம் ஏன் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கப்புறம் இவங்க பேசின்னு இருக்கும்போது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ தான் பண்ணுற, எதையுமே சொல்கிறத நீ காதில் கேட்டுக்கவே மாட்டேங்கிற, இப்போ திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வர தெரியாது தான் இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு விட்டேன், இப்போ நீ இங்கே உன்னை விட்டால் கூட நீ உனக்கு ரூமுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது அப்படின்னுவாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நிலா என்ன பண்ணுவாங்க, போகிற மாதிரி போயிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்குவாங்க. நிலான்ட்டு இவர் அங்கங்கே தேடுவார், நான் பண்ண தப்பு தான், உனக்கு எங்கே விட்டாலும் நீ கரெக்டாக வந்துடுவேன், எனக்கு தான் தெரியாது, என்னை மன்னிச்சிடு நிலா, ப்ளீஸ் எங்கே இருக்கிற வா நிலா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இவங்க மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நின்றுட்டு சோழனை கூப்பிடுவாங்க. இவர் சோழன் பயத்தில் அப்படியே பார்த்துட்டோமேன்ற ஒரு சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு, நான் ரொம்ப திட்டிட்டேன் நான் பல்லவனா அப்படின்ற மாதிரி சோழன் கேட்டதுக்கு, ஆமாம் பின்ன நைட்டு ரூமுக்கெல்லாம் திட்டி உங்களை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணால் அதெல்லாம் ஏன் நீங்கள் கோவத்தில் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, பின்ன என்ன இல்லை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருந்திருப்பான், இங்கே நம்ம அவனை தொலைச்சிட்டு அவனை தேட நிலைமைக்கு ஆச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அவன் சின்ன பையனாச்சு, அந்த ஒரு பயத்தில் அந்த ஒரு டென்ஷனில் தான் திட்டிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, சரி நீங்கள் பாருங்கள் அவனை அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லி கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்களும் பாண்டியனும் சேரனும் சொல்லுவாங்க, அவங்க என்ன தான் ஹனிமூனுக்கு வந்தாலும் வர சொல்லியிருந்தாலும் நம்ம வந்திருக்கக்கூடாது, அது கம்பல் பண்ணி கூப்பிட்டுருந்தாலும் நம்ம வந்திருக்கக்கூடாது, நம்ம அவங்கள ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கன்னா அவங்க பாட்டுன்னு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்க போகிறாங்க, நம்மளும் அது தெரியாத வந்துட்டு இப்போ நம்மளால அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையாண்ணா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து சேரனை பார்த்து சொல்லுவார். உடனே அது என்ன உண்மைதான்டா, அதுக்குன்னு இவனை இப்படி பண்ணால் எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். உடனே நிலாவும் சோழனை வந்து பார்த்துட்டு டே பல்லவா சாரிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அவன் எதுக்காக போனான்றது உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லுவார். இந்த மாதிரி தேன் கேட்டதுக்கு இவங்க நிலா ஓடி போயிட்டு இவங்க பல்லவனை வந்து ஹக் பண்ணிக்குவாங்க. எனக்காவாடா நீ போன அவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி, எனக்கு இது தெரியாதுடா சாரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். என்னை அடித்தேன், நான் உன்னை அடிச்சிட்டேன்டா சாரிடா வலிக்குதாடா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு என்னை அடிக்கலை, நீ எனக்கு அடித்த மாதிரியும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சுட்டு ஜாலியாக அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி சாரிடா நான் போதுண்ணா பரவாயில்லண்ணா, சாரி கேட்குறவள்ளி சாரி கேட்குறேன், அடிக்கிறவள்ளி அடிக்கிறேன், அதுக்கப்புறம் ரூமுக்கு வரானா இங்கே போவானான்ட்டு அப்புறம் திட்டுறேன், அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் நான் உனக்கு வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ சின்ன பையன்டா, இப்போ நீ வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருந்திருப்ப, இங்கே கூட்டின்னு வந்து தொலைச்சிட்டேன்னா இப்போ என்னால் தான் நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா எல்லாரும் என்ன தானே திட்டுவாங்கல்ல, அதனால தான்டா அந்த டென்ஷனில் தாண்டா திட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் எதுவும் நினைக்கலண்ணா, நீ அதை யோசிக்காத, வா போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி நம்ம ஈவினிங் வந்து ரூமை வந்து வெக்கேட் பண்ணணும், எல்லாத்தையுமே திங்ஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து நேராக கிளம்புற மாதிரி தான் வந்து அடுத்த நாள் காலையில் கிளம்பி வீட்டுக்கு வர மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடேசன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து குடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா, மறந்து போயிட்டு யாருமே வீட்டுக்கு போகாத எல்லாருமே அந்த இடத்துல வீட்டிலே குடிச்சிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே வந்து என்னடா இவர் தனியாக விட்டு போனால் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி வீட்டில் பார் மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிப்பாங்க. அங்கிள் இது என்ன வேலை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவும் கேட்பாங்க. உடனே நடேசன் வந்து என்ன பண்ணுவார்னா, டே ஏந்திருக்கடா, என் பசங்க வந்துட்டானுங்க, ஏந்திருக்கடான்னு சொல்லிட்டு அவன் அங்கங்கே எழுந்து போவான். ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா நிலா ரூம்லேருந்து இறங்கி வருவான். என்னங்க உள்ளேருந்தெல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. ஐயோ இவன் எப்போ உள்ளே போனான்னு தெரியல, நான் போவானான்னு தானே சொன்னேன் நான், ஐயோ இப்போ என்ன குதிக்க போகிறாளே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. யோ என்னய்யா உன்னை தனியாக விட்டு போனால் நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து திட்டுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களை வெளியில் அனுப்பி விட்டுட்டு, சாரிம்மா ஒரு நாள் தானே அவனுங்க வெளியில் குடிக்கிறதுக்கு பால் மாதிரின்னு வீடு பார்த்ததே இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான் அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் பேசின்னு இருக்கும்போது குடிக்க ஆரம்பித்தானுங்க, அப்படியே இங்கேயே படுத்துட்டுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லுவார். நீங்கள் தனியாக விட்டுட்டு போனால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, ஒரு வீட்டில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு கும்மால் அடிச்சுட்டு இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரனும் திட்ட ஆரம்பிச்சிருவார். டேய் ஒரு நாள் தானடா விடுங்கடா, அனுப்பிட்டேன்டா விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெருக்கிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, ஒரே ஸ்மெல் அடிக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் கழுவி தொடச்சி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வானதி வந்து கால் பண்ணி வந்துட்டியா பாண்டி, வந்தேன்னா கடைக்கு வாயேன், நான் தனியாக இருக்கிறேன்ல ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து கேட்பாங்க. வந்துட்டேன் இருடி இப்போ தாண்டி வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்லுவார். சரிடா நீ காலேஜ் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அனுப்பிச்சி விடுவாங்க. இவர் சேரன் வந்து சைட்டுக்கு போகிறேன்ட்டு போவாங்க. அப்பாடி எப்படியோ புயல் ஓஞ்சி விட்ட மாதிரி இருக்குதுடா சாமி, நீ வந்து இவனுங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அமைதியாக போயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக வெளியில் வந்து உட்காந்துக்குவார். அதுக்கப்புறம் வந்து நிலா தான் வந்து சோழன்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், என்ன தான் இருந்தாலும் அவர் நமக்காக தான் செய்கிறான்னும் போது எந்த விஷயத்தையுமே யோசித்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கோவப்படுறதா திட்டுறதான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. சரி நிலா நான் பார்த்துக்கிறேன் நிலா, நான் பண்ண தப்பு தான் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படின்னு சோழன் வந்து சொல்லுவார். சரி அதெல்லாம் விடுங்க, நான் ஆஃபீஸ் போனோம், என்னை கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி நீ ரெடியாகவும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இவர் சேரன் வந்து அனீஷ் பார்த்துட்டு எப்போ பையா வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ தான்டா வந்தோம் அப்படின்னா, உடனே ஏன் வந்துட்டீங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, இப்போ என்னடா வேலைக்குது, அங்கே போய் சும்மா தான் உட்காண்ட்ருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தா கால் பண்ணிச்சு உங்கள்கிட்ட பேசிச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. என்கிட்ட பேசிச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் அனீஷ் வந்து சேரன்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
இவங்க வந்து கார்த்திகா வந்து நடேசனை பார்க்குற மாதிரி இருக்கும். நடந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க கார்த்திகா நடேசன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். நடேசன் வந்து இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவும் சேரனெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ இந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துட்டு போயேண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சடனாக வார்த்தை விட்டுருவார். வார்த்தை இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்காகி நிற்பாங்க. என்ன திடீர்னு இவர் இப்படி சொல்கிறாருன்னு. ஆல்ரெடி தான் சந்தா அண்ணிக்கிட்ட தான் அண்ணன் பேசின்னு இருக்குது இல்லை, அப்போ சந்தாக்கும் சேரன் அண்ணாக்கு தானே பேசி முடிச்சிருக்கு. இப்போ என்ன கார்த்திகா, இல்லைடா இப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு வரணும், அதுக்கு நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகலாமே, நல்லா நம்ம வீட்டு பொண்ணு இப்படி கஷ்டப்படுதுன்னு எத்தனை நாளைக்கு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கிடா சேரா அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ சொல்லிட்டு போயிடுவார். இவருக்கு வந்து ரொம்பவே குழப்பமாகிடும். என்ன இவர் இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது நிலாவும் வந்து எனக்கு என்னவோ அங்கிள் சொல்கிறது சரியாக தான் படுற மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் கார்த்திகா கிட்ட பேசி பாருங்கள், இல்லைன்னா நம்ம வெளியில் வந்து அவங்களுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நம்ம எதுக்கிட்டையும் சந்தாக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க நிலா வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.